சாப்பாடு அவங்க இன்டேக் வந்து கரெக்டா ப்ராப்பரா எடுத்துக்க மாட்டாங்க, டைமுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால இருக்கும். தென் சோஷியலா டிஸ்கனெக்ட் ஆகி இருப்பாங்க. எப்பயுமே குழந்தையோடயே இருக்கிறனால மித்தவங்க கூட இன்டராக்ஷன்றது கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் அவங்க பாடியில நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் வரலாம். பிகாஸ் குழந்தை பிறந்தாலே ஆப்வியஸ்லி நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கும். இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து அவங்க பாடியில இருக்க பெயின்னால, இப்போ நார்மல் டெலிவரியோ சிசரியனோ அந்த பாடியில ஒரு பெயின் இருக்கும்ல, ஸோ அதனால கூட அவங்களுக்கு இந்த மாதிரி டிப்ரெஷன்ஸ் வரலாம். ஸோ இதை எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் வேணும். ஒரு தூக்கம் கரெக்ட் ஆகிட்டாலே ஆல்மோஸ்ட் எல்லாம் கரெக்டான மாதிரி தான். ஸோ அதுக்காக ஒரு நல்ல கேர் டேக்கரோ இல்ல வேற யாராவது அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ற மாதிரி பாத்துக்கணும். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, நல்ல சாப்பாடு, நேரத்துக்கு நேரம் கரெக்டான சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கறது மூலியமா அவங்கள இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே கொண்டு செல்ஃப் டைம் அப்படின்றது நம்ம எடுத்துக்கணும். உங்களுக்காக ரீட் பண்ண பிடிக்குமா, இல்ல நான் வந்து வெளியே போக பிடிக்குமா, யாராவது ஒருத்தர் கிட்ட பொறுப்பா 1 மணி நேரம் 2 மணி நேரம் குழந்தைய பாத்துக்க சொல்லிட்டு வெளியே போறது அதெல்லாம் பண்ணலாம். அது போக நிறைய பேசலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, இல்ல உங்களுக்கு யார் க்ளோஸா ஃபீல் ஆகுதோ உங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லி. பிகாஸ் வெண்ட் அவுட் பண்ணிட்டாலே பாதி பிரச்சனை முடியும். மதர் பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வெயிட் போட்டுரும். ஸோ அதனாலேயே லோ எஸ்டீமா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல ரெகுலரா ஒரு எக்ஸசைஸ்